கிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சித்து பல செய்பவராம் தேவியருள் பெற்றவராம் சித்து பல செய்பவராம் தேவியருள் பெற்றவராம் பங்காரு அடிகளாரை பார்க்க வாருங்கள் பங்காரு அடிகளாரை பார்க்க வாருங்கள் பாதமலர் பணிந்து வரம் கேட்க வாருங்கள் ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓங்கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு செவ்வாடை உடுத்திக்கிட்டு நெற்றியிலே திலக்கமிட்டு செவ்வாடை உடுத்திக்கிட்டு நெற்றியிலே திலக்கமிட்டு சிந்தையிலே தாய் நினைவாய் சேர்ந்து வாருங்கள் சிந்தையிலே தாய் நினைவாய் சேர்ந்து வாருங்கள் சித்துக்களை காண ஒன்றாய் கூடி வாருங்கள் ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓங்கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை திரிசூலம் முன்னே செல்ல தேவி அருள் கூட வர திரிசூலம் முன்னே செல்ல தேவி அருள் கூட வர மருவத்தூரின் ஆலயத்தை காண வாருங்கள் மருவத்தூரின் ஆலயத்தை காண வாருங்கள் மனம் போல வாழ்வு வரும் வந்து பாருங்கள் ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓங்கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை கேட்ட வரம் தந்திடுவாள் கேடுகளை நீக்கிடுவாள் கேட்ட வரம் தந்திடுவாள் கேடுகளை நீக்கிடுவாள் மருவத்தூரில் வீட்டிருக்கும் மாறி தாயவள் மருவத்தூரில் வீட்டிருக்கும் மாறி தாயவள் மங்களங்கள் எங்கும் பொங்க கோயில் கொண்டவள் ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓங்கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை சக்தி மாலை தர்மமிகு சென்னையிலே சிறப்புடைய மன்றத்திலே தர்மமிகு சென்னையிலே சிறப்புடைய மன்றத்திலே சிங்காரமாய் கொலுவிருக்கும் தெய்வ தாயவள் சிங்காரமாய் கொலுவிருக்கும் தெய்வ தாயவள் திருவடியை சரணடைந்தார் திருவருள் செய்பவள் ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓங்கார நாயகியை காண வாருங்கள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். சக்தி கமலக்கண்ணன், சுவிட்சர்லாந்திலிருந்து. அம்மாவனுடைய இருமுடி தொண்டுக்காக இங்கே வந்திருக்கிறேன். அம்மாவனுடைய இருமுடி தொண்டு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு வருடமும் இருமுடி அணிந்து வா மகனே என்று சொல்கிறார்கள். ஆனால் எம்மில் சில பேர் ஒரு முறை 2 முறை செய்துவிட்டு அதை இடையிலேயே நிறுத்தி விடுகின்றார்கள். ஆனால் அம்மா சொல்லுகின்ற ஒரே வழி, மகனே ஒவ்வொரு வருடமும் இருமுடி செலுத்தி வா, உனக்கு வராதபடி பல தடைகள் வரும், அந்த தடைகளையும் மீறிக்கொண்டு வா, என்னுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி. அதேபோல் இன்றைக்கு நானும் எவ்வளவோ தடைகளை மீறி அம்மாவிடம் இருமுடி செலுத்துவதற்கு வந்திருக்கின்றேன். சக்திகளே, இருமுடி செலுத்தி வருபவர்கள் ஒழுக்கத்தோடு, மிகவும் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் அந்த இருமுடியை செலுத்தி வர வேண்டும் என்று அம்மா அடிக்கடி சொல்லுவார்கள். ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் சுமந்து வரும் இருமுடிக்கு என்னுடைய காட்சியை நேரில் கொடுப்பேன் என்று சொல்லி அம்மா சொல்லியுள்ளார்கள். அதுபோல சக்திகள் அனைவரும் இருமுடி சுமந்து வரும்போது அம்மாவினுடைய 1008 மந்திரங்கள் 108 மந்திரங்களை சொல்லி இருமுடியை சுமந்து கொண்டு வர வேண்டும். ஒழுக்கத்தோடு மிகவும் அமைதியாக கடைப்பிடிக்க வேண்டும். இருமுடி செலுத்தும் போது மிகவும் அமைதியாக கடைப்பிடிக்க வேண்டும். இருமுடி செலுத்தி நாங்கள் சக்தி மாலையை நாங்கள் செலுத்தியவுடன் அம்மா சொல்லியிருக்கிறார்கள், குறைந்தது 10 நிமிடமாவது மகனே நீ தியான மண்டபத்துக்கு சென்று தியானம் இருந்துவிட்டு செல், அதனுடைய பலனை பின்னே பார் என்று சொல்லி. அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இருமுடிக்கு வருபவர்கள் மேல்மருவத்தூரிலே அம்மாவுக்கு நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டும். அம்மா சொல்கிறா, மகனே நீ செய்யும் சிறிய தொண்டில் கூட
உனக்கு பெரிய பலனை நான் தருவேன் என்று சொல்லி. இன்று கூட எனக்கு நேற்றொரு சக்தி சொல்லியிருந்தார், சக்தி நீங்கள் நாளைக்கு இதில் வந்து தொண்டு செய்வீர்களாண்டு. நான் இன்று மாலை சக்தி மாலை எடுத்துவிட்டு வரும்போது பார்த்தேன் கொஞ்சம் நேரம் சுணங்கி விட்டது. அப்போ எனக்கு இன்றைக்கி தொண்டு கிடைக்குமோ தெரியலேன்ட்டு அதில் இருக்க ஒரு சக்தி ஓடி வந்து சொன்னார், இதில் தண்ணி கொடுங்க சக்திகளுக்கு, இருமுடி சுமந்து வர சக்திகளுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அதன்படி நான் இன்றைக்கு எனக்கு அம்மா பெரியொரு தொண்டை, எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் பெரியொரு தொண்டை தந்துள்ளார். நாங்கள் அந்த தொண்டை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். சக்திகள் நீங்களும் மருவத்தூருக்கு வந்து அம்மாவிடம் ஒவ்வொரு வருடமும் இருமுடி செலுத்துங்க. அம்மாவினுடைய ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு அம்மா சொல்லுவ, நீ இருமுடி, ஆடிப்பூரம், தைப்பூசம், அம்மாவினுடைய அவதார திருநாள் என்று ஒவ்வொரு விழாவுக்கும் நீ வா மகனே, அம்மா ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு அற்புதங்களையும் எங்களுக்கு நிகழ்த்தி தருவார். அதேபோல் நாங்களும் எம்மால் இயன்ற வரை சக்தி உலகத்தில் வாழுகின்ற செவ்வாடு சக்திகள் அனைவரும் அம்மாவினுடைய மண்ணுக்கு வந்து அம்மாவின் மண்ணை மிதித்து நாங்கள் ஒவ்வொரு விழாவிலும் கலந்து கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். ஓம் சக்தி. நீங்கள் இருமுடி செலுத்தி வருவதற்கு முன்பாக உங்கள் உறவினர் எல்லாருக்கும் அன்னதானம் செலுத்துங்கள். உங்கள் உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னதானம் செலுத்தி அவர்களால் உங்களுக்கு கிடைக்கும் காணிக்கையை இங்கே கொண்டு வந்து அம்மாவிடம் ஒப்படையுங்கள். அதால் வந்து அம்மா சொல்கிறா என்னென்னு சொன்னால், நீ இன்னொருவரிடம் காணிக்க வேண்டியது கொடுக்கும்போது அந்த தர்மத்தில் உனக்கும் ஒரு பங்கு இருக்குது, அவர்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி, அதே போல் எங்களால் இயன்றளவு நாங்கள் இருமுடியை சுமந்து வர வேண்டும். மற்றது இருமுடி சுமந்து வரும்போது மிகவும் அமைதியாக வர வேண்டும். கூச்சல் குழப்பம் இல்லாமல் நாங்கள் மிகவும் அமைதியாக வந்து அமைதியாக இருமுடி செலுத்தி அமைதியாக தியானம் இருந்து செல்ல வேண்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.